கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது கள்ளக்குறிச்சி ஆட்சியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி எஸ்பியும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். தற்போது கள்ளக்குறிச்சிக்கு புதிய ஆட்சியர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி ஆட்சியராக MS பிரசாந்த் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி எஸ்பியாக ரஜத் சதுர்வேதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். மோகன்ராஜ், கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, கள்ளக்குறிச்சி மாநகரம் எங்கு பார்த்தாலும் சைரன் சத்தம், அதே போல மருத்துவமனையில் அலறல் சத்தம் என இன்னைக்கு ஒரே பரபரப்பும் பதட்டமாகவும் தான் இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட விளைவுகள் தான். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் தான் இந்த மிகப்பெரிய ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்திருக்கு. முதலில் ஒருவர் 2 பேர் என்று அந்த உயிரிழப்பு இருந்தது. இப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா 10 என்ற எண்ணிக்கையில அதிகரிச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதனை அடுத்து தான் தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக மற்றொருவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்த வண்ணமே தான் இருக்கு. இப்போ சற்று நேரத்துக்கு முன்பாக கூட 2-3 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவமனையில். அதாவது இவர்களும் கள்ளச்சாராயம் அருந்தி அவர்களுக்கு கண் எரிச்சல், நெஞ்சு எரிச்சல் போன்ற உபாதைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் அடுத்தடுத்து இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஒருவர் 2 பேர் என தொடங்கிய இந்த உயிரிழப்புகள் தற்போது 10ஆக அதிகரிச்சிருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா கருணாபுரம் பகுதியை சேர்ந்த சுரேஷ், மற்றொரு சுரேஷ், சேகர், பிரவீன், முருகன், ஜெகதீசன், மணிகண்டன், இந்த 6 பேரும் இந்த 7 பேரும் பார்த்தோம் அப்படின்னாக்கா கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையிலும் இங்கிருந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட போதும் உயிரிழந்திருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜிப்மர் மருத்துவமனையில மணி, கிருஷ்ணமூர்த்தி, ஒரு பெண்மணி இந்திரா, இந்த 3 பேர் ஜிப்மர் மருத்துவமனையில உயிரிழந்திருக்காங்க. இப்போ சிகிச்சையில இருக்கிறவங்களுக்கும் தொடர்ச்சியா தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு இருக்கு. இருந்த போதிலும் கூட இந்த உயிரிழப்புகள் எண்ணிக்கை அடுத்தடுத்து அதிகரிச்சுட்டு இருக்கிறதுனால உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறது இங்க ஒரு பெரிய பரபரப்பு, இங்க இருக்கக்கூடிய மக்களிடையே ஒரு பெரிய பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. ஒவ்வொருத்தரோட உறவினர்களும் இந்த மருத்துவமனை வளாகத்துல கதறி அழுதபடிதான் காத்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த கள்ளச்சாராயத்தினால் ஏற்பட்ட இந்த விளைவு பெரிய தமிழகம் முழுவதுமே பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த போதே இதுல தமிழக அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்க வேணும். ஆனா இதுவரைக்கும் இதை ஒரு அலட்சியமா இருந்திருக்கு. காரணமே இந்த உயிரிழப்புக்கு காரணமா சொல்லப்படுது. அதிலும் குறிப்பா இந்த கள்ளக்குறிச்சியில பார்த்தோம் அப்படின்னாக்கா காவல் நிலையம் அருகாமையிலேயே வட்டாட்சியர் அலுவலகம், அந்த அலுவலகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதி தான் கருணாபுரம். அரசு அலுவலகம், காவல்துறை காவல் நிலையம் என இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் இருக்கிற இந்த பகுதியிலேயே கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறதா மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்குது. அந்த பகுதியில தொடர்ச்சியா பல நாட்கள் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு அடுத்தடுத்து தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க. எஸ்பி பணியிடை நீக்கம், அதே போல அந்த மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. வழக்கு விசாரணை CBCIDக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த நடவடிக்கைகளை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எப்படி பாக்குறாங்க? இது போதுமானதா இருக்கிறதா கருதுறாங்களா? என்ன விவரம்? ஏற்கனவே கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியராக பதவியில் இருந்த ஸ்வரன்குமார் தற்போது பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கூறியதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கள்ளச்சாராயம் குடித்துதான் இவர்கள் உயிரிழந்தார்களா அப்படிங்கறத உறுதி செய்யற அப்படின்னு சொன்னதுனால மக்கள் மிகுந்த அதிர்ச்சியும் கொஞ்சம் ஆவேசமும் அடைஞ்ச வண்ணம் தான் இருந்தாங்க. அதாவது தொடர்ச்சியாக கள்ளச்சாராயத்தில தான் உயிரிழந்திருக்காங்கன்னு மக்கள் குற்றம் சாட்டுகின்ற வேலையில மாவட்ட ஆட்சியர் இப்படி ஒரு பதில சொல்லி இருக்கிறது தான் மக்களிடையே ஒரு கடுமையான ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருந்திருக்கு. எனவே இதுல உண்மையை மூடி மறைக்க கூடாது, உண்மையான தகவலை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட நிர்வாகம் வெளியிடணும் அப்படிங்கறதா இங்க இருக்கக்கூடிய மக்களாகட்டும் அந்த பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினராகட்டும் சொன்னாங்க. அதே போல இந்த விவகாரத்தில் இனியும் எந்த விதமான அலட்சியமும் காட்டாமல் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் தொடர்ச்சியா முன் வச்சிட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சியில இந்த பகுதி மட்டும் இல்ல, பொதுவாக பெரும்பாலான இடங்கள்ல கருமந்துறை கல்வராயன் மலை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பல இடங்கள்ல இது போன்ற கள்ளச்சாராய விற்பனை தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கிறதும் சொல்லப்படுது. எனவே இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடுவோர் அனைவரையும் கைது செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் தீவிரப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தற்போதைய தேவையா இருக்கு. குறிப்பா இந்த
சாராய கங்கை ஆகாய கங்கை காய்ந்தாலு காயும் சாராய கங்கை காயாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பகுதியில் கள்ளக்குறிச்சி பகுதியில் இந்த கள்ளச்சாராய விற்பனை வந்து பெரும்பாலான இடங்களில் விற்பனை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த பகுதி மக்கள் மிகுந்த வேதனையோட சொல்றாங்க. பிரியதர்ஷினி, கள்ளச்சாராயம் குடிச்ச 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து சிகிச்சைக்காக வர்றவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கறது அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அவங்களுக்கு உரிய சிகிச்சை வழங்குவதற்கான போதுமான மருத்துவ வசதிகள் அங்க மருத்துவமனைகள்ல இருக்கா? போதுமான மருத்துவர்கள் இருக்காங்களா மோகன்ராஜ்? கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதிகள் அப்படிங்கிறது மட்டுமே இருக்கே தவிர மேல் சிகிச்சைக்கான அதிநவீன உபகரணங்கள் அப்படிங்கிறது இங்க குறைந்த அளவே இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் உபாதைகள் அதிகம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நபர்களை வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கும் அதே போல சேலம் மருத்துவமனைக்கும் மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கிற பணியில ஈடுபட்டாங்க. இருந்த போதிலும் கூட இங்கே வருபவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்படுகிறது. உடல் உபாதைகள் குறைவாக இருப்பவர்களுக்கு இங்கேயே சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அதிலும் ஒரு சிலர் இந்த மருத்துவமனையிலே, அதாவது சற்று நேரத்துக்கு முன்பாக தான் ஜெகதீசன் என்பவர் உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவரது மனைவி மிகுந்த கண்ணீரோடு இங்கிருந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். அந்த மாதிரி தொடர்ச்சியா இங்க வந்து இன்னும் 20க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக இருக்காங்க. அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற உறுதி மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரியதர்ஷினி, நிச்சயமா தொடர்ந்து அடுத்தடுத்த அதிரடி உத்தரவுகள் வந்து பிறப்பிக்கப்பட்டு வருது இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல. நம்ம தொடர்ந்து பேசலாம்.